அன்னைக்கு ஒரு நாள் சண்டே விளாக் போனாலும் பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம மச்சான் வந்துட்டாரு. மட்டன் குஸ்காவா ஏசியாவிலேயே பெரிய பஸ் ஸ்டாண்ட்னா இதுதாங்க. இங்க சாப்பிட்றதுக்கு என்ன பிளான் கேட்டாப்ல, சாப்பிட்றதா பிளானே அப்படின்ட்டேன். அப்புறம் மச்சான் ஒரு டீ வாங்கி குடிச்சாருங்க. நமக்கு டீ வேணாம்னு சொல்லிட்டேன். மச்சான் தான் டீ குடிச்சாரு. அப்புறம் பக்கத்து கடையில் போய் ஒரு ஸ்னீக்கர்ஸ் வாங்கி கொடுத்தாருங்க. ஸ்னீக்கர் சூப்பரா இருந்துச்சுங்க. அப்புறம் ஸ்னீக்கர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ் குடிச்சாங்க. நான் லெமன் ஜூஸே குடிச்சு முடிச்சிட்டேன். ஆனா இவர் இன்னும் இந்த டீயை குடிச்சிட்டு இருக்காருங்க. டீயை குடிச்சு முடிச்சுட்டு சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்க போறதுன்னு கேட்டாப்ல, நான் எங்க வேணாலும் போலான்னே. எப்படின்னு கேட்டாப்ல, பஸ்ல தான் அப்படின்னே. காமெடி பண்ணாத. சரி, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி சாப்பிட ஒரு ஸ்பாட்டுக்கு போனாங்க. சரி, தில்லை நகர் கிரில் சிக்கன் கொண்டோம். அப்படியே உள்ள போயிட்டு மெனு கார்டை படிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாருங்க. அப்படியே கிரில் சிக்கனும் குப்பூஸும் வந்துச்சுங்க. கிரில் சிக்கன் ஒரு பீஸுமே மயனிஸோட சேர்த்து வச்சு சாப்பிட செம்மையா இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த குப்பூஸோட சேர்த்து ஒரு பைட் கிடைச்சங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. அப்புறம் சிக்கன் பாஸ்தா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலி ஒரு ஃபலூடாவோட முடிச்சுக்கிட்டோங்க. சரி, அதுக்கப்புறம் எங்க போலான்னு கேட்டேன். திரும்ப பாத்தீங்கன்னா டீ குடிப்போன்னு லெமன் டீ குடிச்சு நின்றுட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் நைட்டு கண்டினியூ பண்ணா ஒரே மழை ஃப்ரெண்ட்ஸ். அதனால மச்சானும் நானும் ஒரு பீஃப் பிரியாணி சாப்பிட்டு இதோட கிளம்பிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.